எலெக்ஷன்ல எதிராக வேலை பார்த்துருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களை வந்து நீங்கள் வந்து பவருக்கு வரும்போது எதிரான நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம சிறந்த நிர்வாகத்தை நம்ம பண்ணாலே போதும். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. மற்றபடி தனிப்பட்ட முறையில் உள்ளதுக்கு நம்ம யார் மேலேயும் நம்ம பழி வாங்குகிற நிர்வாகமோ அதுவும் எதுவும் நமக்கு கிடையாது. நம்ம வந்திருக்க இடத்துல நம்ம நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணணும், எல்லாருக்கும் பிடித்த மாதிரி பண்ணணும், நேர்மையாக பண்ணணுங்கிறது தான் நம்முடைய குறிக்கோள். யார் மேலேயும் நம்ம பழி வாங்குகிற நிர்வாகமோ அதுவும் எதுவும் நமக்கு கிடையாது. நம்ம வந்திருக்க இடத்துல நம்ம நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணணும், எல்லாருக்கும் பிடித்த மாதிரி பண்ணணும், நேர்மையாக பண்ணணுங்கிறது தான் நம்முடைய குறிக்கோள். A few moments later. மேடம். ஹலோ டேவிட். மேடம் குட் ஈவினிங். சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங். என்னன்னா நேத்து நம்ம மேனேஜ்மெண்ட்ல இருந்து காலேஜ்ல வந்து ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. சரி மேடம். எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுல என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து காலேஜ்ல கட்டின பணத்தை காலேஜ் ஆபீஸ்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அடுத்தது வந்து நாளையில இருந்து காலேஜுக்கு வர வேண்டாம் அப்படிங்கறதையும் சொல்ல சொன்னாங்க. மேடம் அவங்க 3 லட்சம் கட்டியிருக்கோம்ல. அதான் அதெல்லாம் நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் பேசிக்கணும். காலேஜ்ல கட்டின மேனேஜ்மெண்ட், ஐ எம் நாட் த மேனேஜ்மெண்ட். இல்ல மேடம், இல்ல செக்ரட்டரி தான் எங்களை, ஒரு செக்ரட்டரி தான், போப்ஸ் காலேஜ் செக்ரட்டரி தான் எங்களை கெட்ட சொன்னது. இப்ப டைரக்ஷன்லயும் சரி, போப்ஸ் காலேஜ்லயும் சரி. ஓகே. ஆமா, இப்ப அவங்க தான் எனக்கு இதுவும் முடிவு சொல்லணும். ஆமா, அதான் நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. இல்ல நான் வந்து இங்க பாருங்க, நான் என்கிட்ட சொன்னது என்னன்னா இந்த 2 பாயிண்ட். ஒன்னு, மேடம் நான் காலேஜ் ஆபீஸ்ல காலேஜ்ல கட்டினது கட்டிக்கோங்க. காசு கொடுத்த காசுக்கு ஒண்ணு பொருள் தரணும், இல்ல காசையா திரும்ப தரணும். அத ஏன்டா முழுசா வந்து அங்க கேளுங்க. இல்ல நான் தனிப்பட்ட முறையில அப்படி பேச முடியாது. அதான் நான் அவங்ககிட்ட பேசிட்டேன். நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல என்கிட்ட பேசும்போதே நான் பேசிட்டேன் அவங்ககிட்ட. சார் நீங்க எனக்கு நான் ஒண்ணு வெளியே போக சொல்றீங்க வந்தவா, நானும் ஒண்ணும் சொல்ல முடியாதுல்ல. இது வந்து மேனேஜ்மென்ட்டோட இல்ல. அதான் நான் அவங்ககிட்ட அப்போ தங்கமணினா அப்புறம் ஹெச்ஆன்சன் சார் எல்லாம் இருக்கும்போதே சொல்லிட்டேன், ஒண்ணு எனக்கு ரிலீவிங் ஆர்டரா கொடுத்துருங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கேஸ்ல தான் இருக்குது. அப்படி இல்லன்னா நாங்க இவ்வளவு டைவர்ஷனுக்கு இவ்வளவு கட்டியிருக்கோம். நீங்க வந்து அதான் நாளையில இருந்து நீங்க காலேஜுக்கு வர வேண்டாம். அவரு இல்ல மேடம், கணக்க முடிச்சிட்டு தான். அப்படி கிடையாது. இல்ல சொல்லல, நீங்க உங்க கருத்து சொல்றீங்க. நான் வந்து சொன்னாங்க நான் வந்து காசும் கொடுத்துட்டு அது காசு கொடுத்துட்டு வேலையை மறுத்து சும்மா போக முடியல மேடம். சரி, அது நீங்க அங்க சொல்லுங்க. இல்ல நான் காலேஜுக்கு வருவேன், ஏன் இது முடிகிற வரைக்கும் நான் வருவேன். ஒரே குஷ்டமப்பா, குஷ்டமா இது கஷ்டமப்பா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. புனித வேதாகமத்துல, ஆதியாகமத்துல இஸ்ரவேலர்கள் வந்து பாத்தீங்கன்னா எகிப்தியர்கிட்ட அடிமையா இருக்கும் பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஆளோட்டிகள் வந்து இஸ்ரவேலர்களுக்கு ஏராளமான கொடுமையை பண்றாங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுமை தாங்க முடியாம இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்றாங்க, கர்த்தரை நோக்கி கதறாங்க. சோ அப்போ அந்த இஸ்ரவேலர்கள் அந்த போட்ட சத்தம் வந்து கர்த்தருடைய சந்நிதியில போய் எட்டிட்டு அப்படின்னு சொல்லி வேதாகம் சொல்லுது. சோ கர்த்தர் கேட்டு சும்மா இருப்பாரா? சோ அதற்கு பிறகு என்ன பண்ணாரு, மோசையை அங்க அனுப்பி ஆரோன் மூலமாக பேச வைத்து 10 வாதைகளை வந்து பாத்தீங்கன்னா தேவன் கட்டளையிட்டாரு. கொடிய அந்த வாதைகளால வந்து பாத்தீங்கன்னா எகிப்து முழுவதுமாக கஷ்டப்படுது. ஆனா தப்பு பண்ணது ஒருத்தன் தான். யாரு? பார்வோன். அவன் வந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதுனால, கடினப்படுத்தியது யாரு? தேவன் தான் கடினப்படுத்துகிறாரு. எதற்காக? தன்னுடைய ஜனங்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு மோசே என்கிற தலைவனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பார்வோனுடைய இதயம் கடினப்பட்டது, கடினப்படுத்தியது தேவன். சோ அந்த வாதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி வாதையாக தலைப்பிள்ளை சங்காரம் நடக்குது. அந்த தலைப்பிள்ளை சங்காரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றான், பார்வோன் வந்து உணர்வடைந்து இஸ்ரவேலர்களை என்ன பண்றான், எகிப்து தேசத்தை விட்டு செல்வதற்கு அனுமதிக்கிறான். சோ அது போலதான் பாத்தீங்கன்னா தற்பொழுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இந்த கொடுமையான ஆட்சியாளர்கள், பார்வோனை போன்ற கடின மனம் படைத்த இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற இந்த கொடுமையினால இங்க வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் எழுப்புகின்ற அபய குரல், அந்த சத்தம் வந்து கர்த்தருடைய சந்நிதியில் சென்று எட்டி விட்டது. கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு தண்டித்தார். தலைப்பிள்ளை சங்காரம், அங்க வந்து பாத்தீங்கன்னா சங்காரம் செய்வதற்கு ஒரு பிள்ளை இருந்தது. சோ அந்த பிள்ளையோட அருமை தெரிஞ்சனால என்ன பண்ணா, பார்வோன் வந்து மனம் மாறி இஸ்ரவேலர்கள் அனுப்பினான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையும் இல்லை. இந்த பிள்ளை குட்டி இருந்தா தானே
அந்த கஷ்ட நஷ்டம் தெரியும். ஒரு குடும்ப தலைவன் வந்து திடீரென்று வேலையை விட்டு நிறுத்தினால், அவனை வந்து வலுக்கட்டாயமாக அனுப்பினால் அந்த குடும்பத்தோட சூழ்நிலை எந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்பது பிள்ளை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பிள்ளை இல்லாதவங்க அதை பற்றி எந்த கவலை இருக்கும். ஸோ அது போலதான் பாத்தீங்கன்னா தற்பொழுது ஒரு சம்பவம், மிக வேதனையான, மிக கொடுமையான ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் உள்ள போப் கலை கல்லூரியில் நடந்திருக்குது. அந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு டேவிட் ராஜராஜன் அப்படிங்கிறவரும் சாலமோன் அப்படிங்கிறவரும் இன்னொருத்தர என்ன பண்றாங்க, ஸ்வீப்பர், அதாவது பெருக்குபவர், அந்த கல்லூரி வளாகத்தை சுத்தம் பண்றவங்க. அந்த கல்லூரி வளாகத்தில் என்ன பண்றது, ஒரு என்டிஎஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க, அப்பாயின்ட் பண்றாங்க. அப்பாயின்ட் பண்ணது யாரு அப்படின்னா கடந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன பண்றாங்க, வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேரும் போதே இன்னொன்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க, இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் என்ன பண்ணாது, உடனடியா வராது, நீங்க கோர்ட்டு கேஸ் எதுக்கும் போக கூடாது, நாங்க உங்களுக்கு சம்பளம் வாங்கி தருவோம், அது வரைக்கும் 1 பைசா கூட ஊதியம் இல்லாம இங்க நீங்க பணியாற்றணும்னு சொல்றாங்க. அவர்களும் பரவாயில்ல, நம்ம தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல என்னைக்காவது என்ன பண்ணோம், அரசாங்க சம்பளம் கிடைச்சிரும் அப்படிங்கறக்காக என்றைக்காவது நமது வாழ்க்கையில வசந்தம் வந்துவிடும் என்ற நம்பிக்கையில வேலை பார்த்து கொண்டிருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் கட்டிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரிக்கும், 2 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கும் கட்டியிருக்காங்க. அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, முன்னாள் அந்த கல்லூரியின் செயலாளர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் என்ன பண்றாங்க, கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் ட்ரஸ்ட் அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்கு. அது எப்படி இருக்கா என்ன, ஸோ டிடிடியே கேள்விப்பட்டிருக்கேன், டிஎன்டிடிஏ ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இப்போதான் நான் கேள்விப்படுறேன். ஸோ அந்த பணம் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. ஒருவேளை திருமண்டலத்துக்கு போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணோம், ஆட்சியாளருக்கு தான் என்ன பண்ணோம், விசாரணை செய்ய வேண்டும். இருந்தாலும் 2 லட்சம் திருமண்டலத்துக்கு கட்டியது உண்மை, கல்லூரிக்கு 1 லட்சம் கட்டியது உண்மை. 1 பைசா சம்பளம் பெறாமல் கிட்டத்தட்ட 3 வருடம் அந்த கல்லூரியில் பணியாற்றியது உண்மை. அதுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா அவங்க போட்ட அந்த சிக்னேச்சர் எல்லாமே இருக்குது, ப்ராப்பரா இருக்கு. என்னைக்காவது என்ன பண்ணோம், நமக்கு சம்பளம் கிடைக்கும், ஒரு வேலை பாய்க்கிறோம் அப்படிங்கிற நிம்மதியாவது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாழ்ந்து வந்தவர்களுக்கு தலையில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடி இறங்கி இருக்கிறது. இப்போ அன்னை முதல்ல பேசுனாங்க இல்லையா, பால் மாதிரி பழம் மாதிரி பேசுனாங்க இல்லையா நம்ம STK ராஜன் அண்ணன் அவர்கள். நிர்வாகத்துக்கு வந்து பிறகு என்ன பண்ண மாட்டாங்க, பழி வாங்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நிம்மதியா வேலை பார்க்கலாம், நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு வந்து சம்பளம் வாங்கி தருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றாங்க, அவர்களிடமிருந்து ஒரு அதிரடியான செய்தி, நீங்கள் நாளை முதல் என்ன பண்ணக்கூடாது, கல்லூரிக்கு வரக்கூடாது, நீங்க என்ன பண்ணணும், போயிடணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது, உத்தரவு கொடுக்குது. இது என்ன நியாயம் என்று மக்கள் நீங்களே சொல்லுங்கள். அதாவது ஆட்சி அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் வந்து போகலாம், ஆனா வந்து பணியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, மாற மாட்டாங்க. திருமண்டலத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒருவருக்கு இவர்கள் வந்த உடனே தாண்டோண்டித்தனமாக எப்படி வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு பாட்ட முடியும்? இது என்ன அநியாயம், இது என்ன அக்கிரமம், இது உங்க வீட்டு வேலையா, இது உங்க வீட்டு கம்பெனியா? இது திருமண்டலத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்லூரி செயலாளர், இதற்கு முன்பாக இருந்த நிர்வாகம், அவங்களாம் அங்கீகரிக்கப்பட்டவங்க தான், அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். அங்க தப்பு பண்ணாங்க, பண்ண போனாங்க, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் 2வது. ஆனால் உங்களை போன்று அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சினாடால் அங்கீகரிக்கப்பட்டவங்க தான், அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆட்சி செய்தவர்கள். அவங்க கொடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்போ நீங்க இப்ப போடுற அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நிரந்தரமா இருக்குமா? நாளைக்கே கேஸ் வருது, ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து அப்ப அவங்க எல்லாம் வீட்டு தான் போகணுமா? இங்க பாதிக்கப்படுறது யாரு? சாமானியர்கள் தானே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, உங்களுக்கு என்ன பண்ணு, சும்மா வீட்டுல படுத்து தூங்கினாலே பல லட்சங்கள் என்ன பண்ணுது, வருமானம் வந்துட்டு இருக்கு. உங்க விளையாட்டுகளுக்காக உங்களுடைய அணியினர், அதாவது நீங்க 2 பேரும் அடிப்படை சண்டை போடுறதுக்காக இங்க இருக்கிற அப்பாவி மக்களை வந்து பலி எடுத்து கொண்டிருக்கீங்களா நீங்க? என்ன ஒரு ரத்த வெறி உங்களுக்கு பாருங்க. அந்த மனுஷனை பாருங்க, ஒரு 2 சின்ன பிள்ளைகளை என்ன பண்றாங்க கையில வச்சிருக்கான், மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு இந்த வேலையை விட்டு 3 லட்சம் ரூபாய் கட்டிருக்கான். இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரேஸ் பண்ண விஷயமா? எங்கெங்கெல்லாம் வட்டிக்கு வாங்கி, எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாலி வரைக்கும் அடமானம் வச்சுதான் நம்ம இருப்பான், அந்த பணத்தை கட்டியிருப்பான். இப்ப பாருங்க, 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுமா, கல்லூரியில வந்து வாங்கிக்கணுமா, அடுத்த 2 லட்சம் எங்கேயா போய் வாங்கணுமா? எங்க போய் வாங்குவாங்க? அந்த பிரின்சிபல் சொல்லுது பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பு எய்தவன் எங்க இருக்கான் பாருங்க. இப்படிப்பட்ட நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு நீங்க வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்றீங்க, நீங்க ஷோகாஸ் நோட்டீஸ் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, விளக்கம் கொடுக்க கேட்டு என்ன பண்ணுங்க அனுப்புறீங்களா? முதல்ல என்ன பண்ணுங்க, உங்க இதை நல்லா என்ன பண்ணுங்க, ஆமா கழுவுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்த வேலையை பாருங்க. ஒரு நிர்வாகம்னா என்ன எங்க இருக்கணும்? அணிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் அங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான காரணமும் இல்லாமல், இப்ப அவர் மேல வந்து ஏதாவது டிசிப்ளினரி பிரச்சனை இருக்கா, ஏதாவது தப்பு பண்ணிருக்காரா, ஏதாவது பணத்தை திருடி இருக்காரா? ஒண்ணும் கிடையாது.
ஒரு அணியினர் வந்து என்ன பண்றாங்க, நிர்வாகத்தில் இருக்கும்போது பதவி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் பணத்தை கட்டிட்டு தான் என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. அவன் சும்மா என்ன பண்ணல, ஓசியில் வேலை செய்யல, 3 லட்ச ரூபாய் கட்டிட்டு தான் என்ன பண்றாங்க, ப்ராப்பரா சைன் பண்ணி என்ன பண்றாரு, வேலை செய்யறாரு. உடனடியாக பணியை விட்டு செல்ல வேண்டும் சொல்வதற்கு நீங்க யாரு? அண்ணன் எஸ் சி ராஜன் கூட இருக்கிறவங்க எல்லாம் நீங்களா நியாயவானுங்களா? நீங்களா மனசாட்சி உள்ளவர்களா? நீங்களா கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் என்ன அநியாயம்? 3 பேர் இவரோட சேர்ந்து 3 பேர் என்ன பண்றாங்க, ஒரே ஆர்டர். அவரும் கேட்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா எனக்கு லெட்டர் கொடுங்க, ப்ராப்பரா லெட்டர் கொடுங்க, பணியை விட்டு நீக்கணும்னு சொல்லி. அது கொடுக்க மாட்டாங்களாம், வெறும் ஓரலா போயிடணும், நாளைக்கு இருந்து வரக்கூடாது. ஏன்னா கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா நீங்க? உலக மனுஷன், உலக அரசியல் கூட இந்த மாதிரி கிடையாது. அவ்வளவு கேடு கட்டத்தனம் நடக்குங்க. இதை கேட்க கூடாது. கேட்டா உங்களுக்கு வந்து பொத்துக்கிட்டு வருது. நியாயவான்கள் வெள்ளையும் சொல்ல மேலே நீங்க நல்லவர். ஆனா நல்லவர், இப்பவும் நல்லவர் தான். தன்னை சுத்தி எந்த தவறு நடந்தாலும் அதை கண்டுக்காம இருக்க நல்லவர். தூண்டி விடுறது யாரு? சுத்தாங்கத்துக்காரு இருக்கு. மொத்தமா கடவுளுடைய தண்டனை தேடி வரும் உங்களுக்கு வீட்டுக்கு. நம்ம சொல்லிதான் என்ன பண்ணோம், இந்த தேர்தலை சந்தித்தோம். எந்த காரணத்தை கொண்டும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கக்கூடாது. குறிப்பாக ஆசிரியர்கள் மீதோ, அங்கு பணியாற்றுகின்ற பணியாளர்கள் மீதோ அணிகள் சார்பா என்ன பண்ணக்கூடாது, போட்டிட்டாங்க இல்லைன்னா அவங்களை ஆதரித்தாங்கிறதுக்காக அவங்களை பழி வாங்க கூடாது சொல்லிதான் என்ன பண்ணோம், அரசியல் களத்தை சந்தித்தோம். அப்பதான் ஜெயித்து வந்தீங்க நீங்க. ஆனா இப்படி எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு குடும்ப தலைவனை வந்து பாத்தீங்கன்னா வீட்டை தவிக்க விடுற மாதிரி வேலையை விட்டு அனுப்பினா இது என்ன நியாயங்க? ஆனா உங்க வயிற்றுல திரும்ப அடிச்சிட்டு இருக்கீங்க. கத்தர் பார்த்து கொண்டுட்டு இருக்காரு. மொத்தமா வட்டியும் முதலுமா என்ன பண்ணுங்க, உங்களுக்கும் நீங்களும் ஒண்ணும் 1000 வருஷம் எங்களுக்கு வந்து நீங்க அரசாட்சி செய்ய போறது இல்ல. உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. எச்சரிக்கின்றேன், பாத்துங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வலியவனை நீங்க அடிச்சுட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு சமமா இருக்காருல்ல, முந்தி தவறு பண்ணாங்க இல்லையா, அந்த 2 லட்சம் வாங்கினாங்களா, அவங்கள கூட்டி என்கொயரி கொடுங்க. டிஎஸ்எஃப் நிர்வாகத்துல வந்து பாத்தீங்கன்னா லே செக்ரட்டரியா இருந்தாருல, ட்ரெஷரா இருந்தாருல, அவருக்கு என்கொயரி கொடுங்க, அவருக்கு நோட்டீஸ் கொடுங்க. எதுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் போட்டீங்க, சம்பளமே வராத இடத்துக்கு பணி நியமனம் கொடுத்தீங்களா, அவனை கேளுங்க. இப்ப வலியவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதியா? வருகின்ற நியூஸ்ல ஒண்ணும் பாத்தீங்கன்னா அவ்வளவு வேதனையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க, புதுசா 3 பேர் அப்பாயின்மெண்ட் போடுறாங்களா. சம்பளமே வராது என்று தெரிந்த பிறகும் அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க, மீண்டும் 3 பேர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்எஃப் அணியின் சார்பாக சினாடுக்கு வெற்றி பெற்றவங்க. இவங்க கட்சிக்கு வரணுங்கிறதுக்காக, அதாவது சினாடுல எலெக்ஷன் வந்தா தங்களுக்கு என்ன பண்ணணும், ஓட்டு போடணுங்கிறதுக்காக அந்த பெண்மணிக்கு என்ன பண்றாங்க, அணியை விட்டு அணியை மாற்றி என்ன பண்றாங்க, கொண்டு வந்து அவங்களுக்கு வேலை போடுறாங்க. அந்த பெண்மணிக்கும் சம்பளம் வராது தெரிந்தே பாத்தீங்கன்னா ஏற்கனவே 3 பேர் என்ன பண்றாங்க, வந்து சம்பளம் எல்லாம் வேலைஞ்சிட்டு இருக்காங்க 3 வருஷமா. இவர்களை அனுப்பிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க, பலிகாடு ஆக்குறாங்க. ஒரே நேரத்துல பாருங்க 6 குடும்பத்தை என்ன பண்றாங்க, இந்த நிர்வாகம் பழி வாங்குது. அணிகள் வந்து வேற, ஆட்சி நிர்வாகங்கிறது வேற. இதை கூட தெரியாம நீங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க. என்னங்க நிர்வாகம்? மனிதாபிமானம், மனுஷத்தன்மை கிடையாதுங்க. உலக அரசியல் இது கிடையாது. அவ்வளவு கேவலமான அரசியலா இருந்துட்டு இருக்கு. இதை கேட்கறதுக்கு வந்து நாதி இல்ல. கூட இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கேளுங்க. நீங்க பதவி என்னங்க பதவி? பதவி இல்லைன்னா உங்களுக்கு உயிரோட வாழ முடியாதா? சோறு வயிற்றுக்குள்ள இறங்காதா? நீதி நியாயம் தாங்க முக்கியம். இன்னைக்கு இருக்க நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் நடக்கும் தெரியாதுங்க. இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா போய் சேர்ந்தாங்கிற வரலோட போய் சேருங்க. இன்னொரு சம்பவம், அதாவது பிள்ளையன்மனை சேகரத்துல இருந்து என்ன பண்றாங்க, கனோன் ஆதர் மர்காஷிய சபை மன்றத்துல இருந்து எழுதியிருக்காங்க. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பிரபு. எனக்கு வந்து அனுப்பினதை நான் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், படிக்கிறேன். எங்கள் ஊரில் செயல்பட்டு வரும் ஜீவின் ஞானமுத்து நடுநிலைப் பள்ளியில் 4 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த திருமதி லோவிசால் ஞானதீபம் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றதால் அந்த பணியிடம் காலியாக இருந்தது. அந்த காலி பணியிடத்திற்காக திருமண்டல வேலைவாய்ப்பு முன்னுரிமைகளின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற திருமதி பெரிலா மேரி பொன்மணி கணித பிரிவு மேத்ஸ் டிபார்ட்மெண்ட், வயசு 43, மற்றும் திருமதி வசந்தி அறிவியல் பிரிவு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து பாத்தீங்கன்னா 35, 35, 43 ஆகியோர் வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தனர். முன்னுரிமை பட்டியல் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தால் கணித பிரிவை சேர்ந்த திருமதி பெரிலா மேரி பொன்மணி அவர்களுக்கும் முதன்மையாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். காரணம் அவர் வந்து சபை மன்ற அளவிலையும் சேகர அளவிலும் திருமண்டலம் பண்றாங்க, முன்னுரிமை பட்டத்துல முதலிடத்துல இருக்காங்க, எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஆனால் தற்போது எங்கள் ஊருக்கு திருமணம் மூலமாக புதிதாக வந்துள்ள மரைசா லைசா அவர்கள் கடந்த மார்ச் மாதம் எங்கள் ஊரில் பதிவு செய்திருந்த நிலையில் அவருக்கு திருமண்டல் நிர்வாகத்தின் மூலமாக பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. என்ன கொடுமை பாருங்க. 43 வயசுல ஒன்னும் 35 வயசுல ஒருத்தர் இருக்காங்க. இப்ப மேரேஜ் பண்ண வந்து உடனே வேலை போடுறாங்க. இவர்கள் நியாயவான்கள். நாசிரியத்தில் இந்த அநியாயம் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் யாரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்க இருக்க ஒரு பெரிய மனுஷன் தான். இது குறித்து திருமண்டல அலுவலகத்தில் விளக்கம் கேட்டபோது தெளிவான பதில் கிடைக்கவில்லை. மேலும் இந்த நியமன செயல்முறையில் முறைகேடுகள் நடைபெற்றிருக்க என்ற சந்தேகங்களும் சில தரப்பினரிடையே எழுதுகின்றன. ஆசிரியர் சபை மன்ற அளவில் விசாரித்த போது பின்புலத்தில் சில லட்சங்கள் பணம் கைமாறி இருப்பதாக தெரிய வருகிறது. டிசிடபிள்யூ கேட்டா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு சொல்லி என்ன பண்றாங்க, சவால் விடுறாங்களாம். பாருங்க, இது என்ன ஏலம் விடுறது, என்ன மீன் கிடையாங்க. ஆசிரியர் பணிங்க.
ஒரு 45 வயசுல ஒரு டீச்சர் இருக்கும்போது, குவாலிஃபைடு இருக்கும்போது, 35 வயசுல டீச்சர் இருக்கும்போது, குவாலிஃபைடு இருக்கும்போது, ஒரு அன்குவாலிஃபைடு ஒரு ஃப்ரெஷரா நீங்க அங்க கொண்டு போய் போட்டீங்கன்னா இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த ஸ்கூலோட எஜுகேஷன் எப்படி இருக்குங்க? அதுதானே நான் சொல்றேன். நாங்க நீங்க போடுங்க, உங்க கம்பெனில என்ன பண்ணுங்க, ஏதாவது அக்கௌண்ட் வேலை போடுங்க, இல்லாட்டி என்ன பண்ணுங்க அவங்களை ஆடிட்டரா போடுங்க, இல்லாட்டி என்ன பண்ணுங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷியரா கொடுங்க, இல்லைன்னா முதலாளி வேலை கூட கொடுங்க. திருமண்டல பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு வேலை போடுறதுக்கு, உங்க இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு என்னங்க இது மளிகை கடையா, சூப்பர் மார்க்கெட் வேலையாங்க? அது கூட தெரியலங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. நீங்க வானத்துல இருந்து குதிச்சு வந்தீங்களா? நாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோம், நியாயமான பணி நியமனம் செய்வோம், நேர்மையா பண்ணுவோம், லிஸ்ட் படி தான் போடுவோம் சொல்லி தானே வந்தீங்க. அந்த வாயில என்னங்க இருக்குது? நம்ம என்னங்க நம்ம சாப்பாடை தானங்க சாப்பிடுறோம். நம்ம இவ்வளவு கொடுமையா இந்த நாசிரியத்துல, தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் நாசிரியத்துல இவ்வளவு அநியாயம் நடக்குது. இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அடுத்த எலெக்ஷனுக்கு வந்தாச்சு, பேராயர் தேர்தல்ல நாங்க 4 பேரை விடுவோம், அந்த 4 பேருக்கு நீங்க என்ன பண்ணணும், ஓட்டு போடணும், வேற யாருக்கும் போட்டு விடாது. தயவு செய்து நான் சொல்றேங்க, தயவு செய்து இல்லைங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையோட சொல்றேங்க, இவர்கள் பேனல் விடுற 4 பேருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா உங்க சந்ததிகள்கிட்ட வந்து கத்தர் கணக்கு கேட்பாருங்க. என்னங்க இது ஒன் சைடா வந்து இந்த ஆண்டவர் ஜெயிக்க வச்சிருக்காருங்க. எதிரணியில பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிகூட்டிவ் மெம்பர் இல்லாதவங்களுக்கு 24 பேரையும் கத்தர் ஜெயிக்க வச்சிருக்காரு. உயிரை கொடுத்து நம்ம பேசியிருக்கோம். நம்ம 6 கவுன்சிலே இவர்களுக்கு எதிர்க்கு நிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற காரணத்துக்காக இந்த அளவுக்கு அநியாயம் பண்ணுவாங்களா? இதுல பிஷப் இவங்க கையில எடுத்து என்ன பண்ணுவாங்களா? இவங்க சோப்பலா வச்சுக்குவாங்களா? எங்க போய் நீங்க முட்டுறது, எங்க போய் முட்டுவீங்க? இவர்கள் விடுற 4 பேரை பேனலே வரக்கூடாதுங்க. முடிவெடுங்க நீங்க. எனக்கு ஒண்ணு இல்லைங்க, நான் கூலி விளைஞ்சாலும் படைச்சு விடுவேன். பாருங்க எத்தனை அநியாயங்கள். டெய்லி ஒரு போன் வந்துட்டு இருக்கு, டெய்லி ஒரு அழுகுறல் கேட்டுட்டே இருக்கு. இது போன்ற நிலைமை வந்து பாத்தீங்கன்னா திருமண்டலத்துல நீடித்தா எப்படிங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எல்லாரும் மனம் வெந்து போயிருக்கிறாங்க. வெறும் 4 மாதத்துல இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாரி போய் கிடைக்கிறது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலங்க. வேதனையோட சொல்றாங்க, இவ்வளவு மோசமா இருப்பாங்களாங்க, காணவள கூட எதிர்பார்க்கலாங்க. அதுபோல பாத்தீங்கன்னா இன்னொரு அநியாயம், அதே ஆசிரியத்துல பாத்தீங்கன்னா விஜிலா அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் வந்து பாத்தீங்கன்னா எம்காம் படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 18 வருஷங்க. 18 வருஷம் அப்படின்னு எனக்கு இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீதான் ஞாபகம் வருது. வெளியே சொல்ல முடியாம வேதனையோடு இருந்த அந்த ஒரு ஸ்திரீயை போல 18 வருஷம் ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க, எம்காம் முடிச்சுட்டு நாசிரியத் மர்காசிஸ் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்க, பெர்மனன்ட் ஆக்கிடுவாங்க, நாளைக்கு பெர்மனன்ட் ஆக்கிடுவாங்க சொல்லிட்டு வெறும் 7000 ரூபாய் சம்பளங்க. 7000 சம்பளத்துல 18 வருஷம் என்ன பண்றாங்க, ஒரு அம்மா வேலை செய்யறாங்க. எம்காம் முடிச்சுட்டு அக்கௌண்டண்டா இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7 திருப்ப இந்த 2 நிர்வாகமும் மாறி உங்களுக்கு என்ன பண்றோம், அப்பாயின்மெண்ட் போடுறோம் சொல்லி என்ன பண்றாங்க, கடத்திக்கிட்டே வராங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 2023 என்ன பண்ணிருக்காங்க, கடந்த நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சம்பளமே வராம இருக்கும்போது தற்போதைய நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, 18 வருஷம் எங்க கல்லூரிக்கு நீங்க சேவை பண்ணிருக்கீங்க, அதனால நாங்க கூட இருந்து உங்களுக்கு சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும், அவங்களுக்கு தோள் கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நீங்க அப்படியே இருங்க, அப்படியே மேனேஜ்மெண்ட் சம்பளத்தையே வாங்கிட்டு இருங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ல புதுசா ஒருத்தர் என்ன பண்றோம், அப்பாயின்மெண்ட் பண்றோம் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி பாருங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவ்வளவு வேதனையில இருப்பாங்க இல்லையா, 18 வருஷம் நான் கொஞ்சம் நஞ்சமாங்க. அது போல அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரும் பாத்தீங்கன்னா இந்த குளத்து குடியிருப்பு அப்படிங்கிற சேர்க்கிறது ஒரு டிசி, ஒரு டைரக்ஷன் கவுன்சில் மெம்பருடைய வீட்டுல இவ்வளவு அநியாயம் நடக்குன்னா இது ஒரு சாதாரண மக்களோட நிலைமை என்னங்க? இது நீதி நியாயம் என்ன இருக்குது? அவரும் கேட்டு பாக்காரா, சரி பரவாயில்ல, என் மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க 18 வருஷம் ஒர்க் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய சர்வீஸ் குறைஞ்சிட்டு முடிய போகுது, அந்த வேலையை ஏன் பையனுக்காவது போட்டு கொடுங்க, அவனாவது என்ன பண்ணுவான், பொழைச்சுக்குவான். இந்த திருமணத்துல 18 வருஷம் என் மனைவி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இப்படி இருந்து அலையாளம் நனைஞ்சதுக்காக ஒரே ஒரு விஷயம் செய்யுங்கன்னு சொன்னதுக்கு அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு எந்த சம்மந்தம் இல்லாம இன்னொரு பெண்மணி என்ன பண்றாங்க, அந்த இடத்துல போட்டிருக்காங்களா. இதெல்லாம் என்னங்க அநீதி? இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனித நேயத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கீங்க. எந்த விதமான மனசாட்சி உறுத்தலும் இல்லாம செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா இதற்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. ஒரு நாள் இரவில வந்து பாத்தீங்கன்னா நிலைமை வந்து தலைகீழாக மாறும். முந்த நாள் ராத்திரி வரைக்கும் பார்வோன் அரண்மனையில வேற மாதிரி இருந்தான், மறுநாள் காலையில தலைகீழாய் மாறிவிட்டது. ஒரு நாள் ராத்திரியில எதையும் மாத்தி அமைக்க தேவனால் முடியும். நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நடக்காது, எங்கிட்ட பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, விட்டு எறிஞ்சா 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி. கர்த்தர் வந்துட்டார்னா உன் நிலைமை தலைகீழ் தான். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.